ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட செகண்ட் கோபுரத்துக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கோபுரத்தை கோபுரம்னு சொல்லக்கூடாதான், கேட்டுன்னு சொல்லணுமா. அந்த கேட் வந்து மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செகண்ட் கோபுரத்தில் 2 சிலைகள் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. இந்த 2 சிலைகளுமே சிவனுடைய செக்யூரிட்டியாக ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கற்களால் செதுக்கப்பட்டதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரைட் சைடு நம்மளுடைய திங்ஸு, செப்பல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக டோக்கன் மாதிரி போட்டு சேஃபாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 10 ருபீஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பொம்மை கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு, பொம்மைகள்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து வுட்டில் செஞ்ச பொம்மைகள், வுட்டில் செஞ்ச நிறையா திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து சாமி சிலைகள்லாம் இருந்துச்சு. விநாயகர் சிலை, சிவன் சிலை, குபேரர் சிலை, புத்தர் சிலை, அப்புறம் நிறையா தஞ்சாவூருக்கே ஃபேமஸான தலையாட்டி பொம்மைகள்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் கோயிலோட மினியேச்சர் பொம்மை இருந்துச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு டோக்கன் போட்டுட்டு நாங்கள் கோயில் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போதே உள்ளே ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மினியேச்சர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மினியேச்சர் பொம்மை, கோயிலோட மினியேச்சர் பொம்மை பாருங்கள். அப்புறம் வந்து சாய்பாபா சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு கோபுரத்துக்கு முன்னாடியும் ஒவ்வொரு சிலைகளுக்கு முன்னாடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயுமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஹிஸ்ட்ரியை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகையில் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனோம். உள்ளே போகையில் அந்த கோபுரத்தில் சில கல்வெட்டுக்களாக இருந்துச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. கல்வெட்டை பாருங்கள், நாங்கள் காட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகையிலே முன்னாடி நம்ம நந்தி இருக்காங்க. அந்த நந்தி வந்து 25 டன் எடையுள்ள நந்தியாக ஃப்ரெண்ட்ஸ். அந்த நந்தி வந்து யாரால் வைக்கப்பட்டது அப்படின்னா, ராஜராஜ சோழன் வச்ச நந்தி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ராஜராஜ சோழன் வச்ச நந்தி சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நந்தியை பார்த்துட்ருக்கோம். அந்த நந்தி வந்து 25 டன் எடையுடைய ஒரே கருங்கல்லால் செய்யப்பட்ட நந்தியாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த நந்தி வந்து ராஜராஜ சோழன் வைக்கலையாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாயக்கர்மார்கள் வச்ச நந்தியா ஃப்ரெண்ட்ஸ். ராஜராஜன் சோழன் வச்ச நந்தி சின்ன நந்தி தானா ஃப்ரெண்ட்ஸ். அந்த நந்தி வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரைட் சைடோட வியூவு பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் நந்தியை சாமி கும்பிட்றதுக்காக நந்தியை கும்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த கோயில் வந்து ராஜராஜ சோழன்தே கட்டுனது அப்படிங்கிறதே யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, 1886 பூல்ஸ்ங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் கல்வெட்டை படித்து பார்த்து சொன்னாராம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் தான் அப்படிங்கிறத அவங்க தான் சொன்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு 6 வருடங்கள் ஆச்சாம் ஃப்ரெண்ட்ஸ். 1003 ஸ்டார்ட் பண்ணி 1009 ஃபினிஷ் பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். 6 வருடங்கள் ஆச்சாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் கட்டுறதுக்கு தேவையான கற்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, புதுக்கோட்டையில் உள்ள நார்த்தமலையிலேருந்து தான் கொண்டு வரப்பட்டதான் ஃப்ரெண்ட்ஸ். 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.